வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி ரெகுலராக ஹோம் மிஷின் சம்மந்தமாக வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ஜென்ரலாக ஒரு இன்டெகிரேஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, அதை எப்படி டேஷ்போர்டு கொண்டு வரது, இதை தான் நம்ம பார்த்துட்ருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹோம் அசிஸ்டண்ட்டுக்கு இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் ஒரு வீடியோ பண்ண நம்ம ஒரு டிவைஸ் வாங்கி நமக்கு ஒரு வீட்டுக்கான மொத்தமாக ஹோம் அசிஸ்டண்ட் மூலமாக ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கான மொத்த எக்யூப்மெண்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா இன்டகிரேட் பண்ணி நம்ம ஒரு வீட்டுக்கு எப்படி ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு ஸ்பேரையும் ஒரு வீடியோவாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன செய்கிறதுன்றதை நம்ம இதுக்கப்புறம் வர்ற வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குன்னா, ராஸ்பெரி பை 4 இருக்குது. இந்த பை 4ல் தான் நம்ம ஹோம் அசிஸ்டண்ட்டோட சர்வர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதில் தான் அதுக்கப்புறம் வேவ்ஷேரில் RS485 to வைஃபை கன்வெர்ட்டர் இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட்டு நமக்கு தேவையான வைஃபை இது மூலமாக அச்சீவ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் ஈத்தர்நெட்டும் இருக்குது, வைஃபை இருக்குது. இந்த ஈத்தர்நெட்டை நம்ம ராஸ்பெரி பையில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த வைஃபை மூலமாக தான் நம்ம எக்ஸ்டர்னல் இருக்கிற டிவைஸை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த டிவைஸ் ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா செலாக் எனர்ஜி மீட்டர். இந்த எனர்ஜி மீட்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பவர் கன்சம்ஷன் டிஸ்பிளேல கொண்டு வரதுன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மீன்வாயில் பிராண்டில் 230 volt to 5 volt to 36 volt DC கன்வெர்ட்டர் டின்ரைல் மவுண்ட் பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை மூலமாக தான் நம்ம ராஸ்பெரி பை பவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வைஃபை கன்வெர்ட்டர் எல்லாத்துக்குமே இந்த பவர் சப்ளை மூலம் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா, இந்த வேவ்ஷேரில் ராஸ்பெரி பை GPIO எக்ஸ்டெண்டர் இருக்குது. இதே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வேவ்ஷேர் மேக். இதில் ராஸ்பெரி பையை கனெக்ட் பண்ணிவிடுவோம். GPIO கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த GPIO நம்ம 8 ரிலே இருக்குது. இந்த ரிலேவை எப்படி நம்ம ஹோம் அசிஸ்டண்ட்டை கனெக்ட் பண்ண போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பவர் சப்ளையில் நமக்கு இருக்குது. இது எப்படி கனெக்ட் பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். சேம் இதெல்லாம் ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு உடன் போர்டில் 2 டின்ரைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒன்று வேவ்ஷேருக்கும், சேம் இன்னொன்று மீன்வாயிலுக்கும். இது இல்லாமல் ஒரு ஏசி ஐசோலேட்டர், அதாவது பவர் ஐசோலேட்டர், அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஐசோலேட்டர் இங்கே வந்துடும். சேம் இந்த எனர்ஜி மீட்டரை நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஏன்னா எல்லாம் ஏசியில் ஒர்க் பண்ணுறதுனால தனியாக கொடுத்துருக்கோம். கூட இந்த வைஃபை இப்படி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதை எப்படி நம்ம வயர் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி வயர் பண்ணுறதை
ஒயரிங் ரெடி பண்ணிவிட்டு கேபிள் ரெடி பண்ணிவிட்டு அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ராஸ்பெரி பை GPIO வித் டின் ரயில் மவுண்ட், அதாவது இதான் டின் ரயில் மவுண்ட்ன்றது இதோட அட்டாச்மெண்ட் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ராஸ்பெரி பையை வந்து ஹோல்டு பண்ண ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக 2 ஸ்டாண்ட் ஆஃப் இருக்குது. நம்ம இதில் 2 ஸ்க்ரூ பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பின் வந்து 5 வோல்ட்டு, இது கிரவுண்டு, மற்ற எல்லாம் GPIOவுக்கான கனெக்ஷன் இருக்குது. இது அந்த போர்டு. ஆக்சுவலாக இது ஒரு டபுள் சைட் PCB இது. அதனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GPIOட கனெக்ஷன் வந்து உங்களுக்கு இதில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இந்த 3 லேயர்லாம் டபுள் சைட் PCB இது. அதனால் எல்லாமே கனெக்ஷனில் தான் இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக எதுவும் ஒயர் பண்ண அவசியம் கிடையாது. இன்கேஸ் வேறு ஏதாச்சும் நமக்கு தேவைன்னா நம்ம இதில் எக்ஸ்டர்னலாக ஒயர் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளோட AC சப்ளை கனெக்ட் பண்ணுறது. அதாவது நம்ம ஒரு வேளை AC லோடு ஏதாச்சும் பல்பு எந்தாச்சும் லோடு இருந்ததுன்னா அந்த லோடெல்லாம் டைரெக்டாக அந்த போர்டில் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த போர்டு. இந்த போர்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 8 சேனல் இருக்கிறதுனால ஒரு சின்ன வீட்டுக்கு வந்து இந்த ஒரு போர்டே போதும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து 8 சேனலு, அதுவே வந்து உங்களுக்கு GPIO கனெக்ஷனுக்கு போதும். சேம் இந்த 5 வோல்ட் ஒன்று இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு அடாப்டர் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு சிம்பிள் வீட்டுக்கு ஒரு ஹோம் ஆட்டோமேஷனுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு போர்டே போதும். இந்த ஒரு போர்டை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஹோம் ஆட்டோமேஷன் சர்வர், அதாவது ஹோம் அசிஸ்டண்டோட சர்வரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஜஸ்ட் நம்ம ப்ளக் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபிக்ஸிங்கையும் இந்த போர்டையும் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டோம். ஸ்டாண்ட் ஆஃப் வந்து இதை ஓப்பன் பண்ணால் தான் பண்ண முடியும். ஏன்னா அதில் நெட்டு தான் கொடுத்துருக்காங்க, பேக் சைடு தான் பண்ணணும். அதான் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண வேண்டியதான். சேம் பார்த்திங்கன்னா இந்த ராஸ்பெரி பை வந்து நீங்கள் டவுன் சைடாக இந்த GPIOவில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணால் போதும். ராஸ்பெரி பையும் ஷேக் இல்லாமல் உங்களுக்கு அதில் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போது அந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டீட்டெயில் லாக் பண்ணி ஜஸ்ட் லாக் ஆகிடும். ஜஸ்ட் நம்ம MCB கனெக்ட் பண்ண மாதிரி தான். அந்த MCBக்கு ஜஸ்ட் அந்த நாப் இருக்கும், அந்த நாப்லாம் இருக்காது. ஜஸ்ட் அந்த க்ரூவில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். நம்ம ராஸ்பெரி பை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அந்த ஸ்டாண்ட் ஆஃபில் 2 ஸ்க்ரூவை போட்டு டைப் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு ப்ளஸ் 5 வோல்ட் DCயும் மைனஸும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம இந்த ராஸ்பெரி பை இந்த வேவ் ஷேரோட 8 பின் GPIO டின் ரயில் மவுண்ட்டு அக்சஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டோம். இது ஒரு AC ஐசோலேட்டர் யூஸ் பண்ணுறோம். அதாவது 230 வோல்ட் AC ஐசோலேட்டர் 40 amps யூஸ் பண்ணியிருக்கேன். இது இந்த மெயின் ஒயில் பவர் சப்ளை, அதாவது 230 வோல்ட் AC to 5 வோல்ட் DC. இதில் லைன் நியூட்ரல் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இது வோல்டேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த DC ஆன்னு இந்த லைட் தெரியும். நீங்கள் இந்த அவுட்புட் கொண்டு வந்துட்டு இந்த GPIOட இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது 5 வோல்ட் இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெத்தடில் கனெக்ட் பண்ணுறப்ப என்னென்னா, நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து பைக்கு வந்து USB பவர் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த GPIOட பவரே இந்த ராஸ்பெரி பை ஆன் ஆகிறதுக்கு போதுமானது. இதிலே வந்து உங்களுக்கு ராஸ்பெரி பை ஆன் ஆகிடும். அதனால்
எக்ஸ்டர்னலாக ஒயர் தரணும் அவசியம் கிடையாது. நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து ஏசி வந்து பவர் சப்ளைக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம். இந்த 230 வோல்ட் ஐசோலேட்டர் இருக்குது. எல்லாமே வந்து நம்ம டின் ரயிலில் மவுண்ட் பண்ணியாச்சு, பர்மனெண்ட் மவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் நம்ம இதை ஆன் பண்ணுவோம். ஜஸ்ட் பவர் பண்ணுறேன், பவர் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ஐசோலேட்டர் ஆன் பண்ணுவோம். ஐசோலேட்டர் பவர் ஆன் ஆகிடுச்சு. சேம் இந்த வெவ்ஷேர் போர்டில் பவர் எல்இடி ஆன் ஆகிடுச்சு. நம்ம ராஸ்பெரி பை பார்த்திங்கன்னா அதில் பவர் ஆன் ஆகிடுச்சு. பவர் ஆன் ஆகிடுச்சு. ப்ளஸ் அந்த மெமரி கார்டு ரீட் ஆகிற அந்த ஸ்டேட்டஸ் லைட்டும் எரியுது. இப்போ இந்த போர்டில் ராஸ்பெரி பையில் வந்து ஹோம் அசிஸ்டண்ட்டு எப்படி எஸ்டி கார்டு இன்ஸ்டால் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறதை எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் தெரியும். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பார்ட் மட்டும் 230 வோல்ட் ஏசி இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஜாகிரதையாக ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நீங்கள் இந்த செட்டப்பை வந்து அப்படியே உங்கள் டிபி பாக்ஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு உடனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் உடனில் இல்லாமல் உங்களோட டிபி பாக்ஸ்லேயே வந்து டின் ரயில் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை செட்டப் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரே பெரியதுன்னா, இந்த டிசி பவர் சப்ளை பாருங்கள் நார்மல் ஐசோலேட்டரோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஹோம் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் டிபி ரெடி பண்ணோம்னா தனி பாக்ஸ், தனி செட்டப் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. சேம் இந்த ஐசோலேட்டருக்கு வந்து நீங்கள் யூபிஎஸ் பவர் சப்ளை கொடுங்க. அதுதான் நமக்கு டபுள் ப்ரொடெக்ஷன் மாதிரி. யூபிஎஸ்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும், ப்ளஸ் ஐசோலேட்டர் ப்ரொடெக்ஷன் இருக்கும். நமக்கு பவர் கட் ஆகிறப்ப நம்ம ஹோம் ஆட்டோமேஷன் வந்து ஷட் டவுன் ஆகக்கூடாது. அதனால் யூபிஎஸ் சப்ளை கொடுத்துருங்க. அதே போல் இந்த ராஸ்பெரி பையில் பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 24 ஹவர்ஸ் ரன் ஆகிறப்ப இது வந்து உங்களுக்கு ஹீட் ஆகும். இதுக்கு நம்ம ப்ராப்பர் ஹீட் சிங்க் கொடுத்துருக்கோம். அந்த ஹீட் சிங்கே போதுமானது. ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து ரிமோட்டில் தான் பண்ண போகிறோம், அதாவது வெப்பில் தான் பண்ண போகிறோம். நம்ம வேறு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி இந்த வைஃபை மட்டும்தான் நம்ம ஈத்தர்நெட் மட்டும்தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை, எக்ஸ்டர்னல் கூலிங் சிஸ்டம் தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் கூலிங் ப்ரொவைட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. அதனால் நீங்கள் இந்த டிசைன் பண்ணுற டிவி பாக்ஸ்லேயே வந்து ஒரு 2 கூலிங் ஃபேன், அதாவது ஏசியோ இல்லை டிசி ஃபேனோ நீங்கள் ஒரு மினி சைஸ் ஒரு 4 இன்ச் ஃபேன் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நம்ம ஆட்டோமேஷன் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகாமல் ஃபெயில் ப்ரூஃபாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறதுக்கு அது எயிட் பண்ணும். அதனால் 2 எக்ஸ்டர்னல் கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணுறது நல்லது. அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இருங்க, இதில் வந்து இப்போது நம்ம ஹோம் அசிஸ்டன்ட் எப்படி மெமரி கார்டு இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம்.